உங்களுடன் ஸ்டாலினா? யாருடன் ஸ்டாலின் இருக்கிறாரு? உங்க கூட இருக்கிறாரா? விவசாயி கூட இருக்கிறாரா? இளைஞர்கள் கூட இருக்கிறாரா? மாணவர்கள் கூட இருக்கிறாரா? நெசவாளர் கூட இருக்கிறாரா? அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாரா? தொழிலாளர்கள் கூட இருக்கிறாரா? யார் கூட இருக்கிறாரு? பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரன், பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. இது திமுக கம்பெனி ஆட்சி. திமுக ஆட்சியில் திமுகவுடைய கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், ஏழைகளுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்றது யாரு? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். பணக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலினை பார்க்க முடியும். இங்க கேட்டாங்க, இந்த திட்டம் 33 ஏரிகள், பாரூர் ஏரி திட்டம் எவ்வளவு காலமையா கேட்பீங்க நீங்க? அதுல இருந்து 33 ஏரிகளுக்கு அந்த திட்டம் நிறைவேறினா, தண்ணி வந்ததுன்னா 33 எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரியா? எத்தனை மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்கயா? இந்த திட்டத்தை நிறைவேற்ற துப்பு கிடையாது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற இப்பு கிடையாது. என்னையா ஆட்சி பண்றீங்க? இங்க மட்டும் இல்லையா, கிருஷ்ணகிரி மாவட்டம் படேதலா திட்டம், தருமபுரியில் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், இது போன்ற மேட்டூர் உபரிநீர் திட்டம், எவ்வளவு திட்டம் தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை பத்தி எந்த சிந்தனையாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன், நான் பெற்றோர்கள், பெண்கள், ஏன்னா இன்னைக்கு பெண், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பொண்ணு ஸ்கூலுக்கு போய் திரும்பி பத்திரமா வருமா? இல்ல காலேஜுக்கு போயிட்டு வருமா? வேலைக்கு போயிட்டு வந்துடுமா? ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழல். பெண்களுக்கு பாதுகாப்பில் 4 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டி, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேடுகட்ட திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கேடுகட்ட ஆட்சி. இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மோசமா ஆட்சி நடக்கல. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளை அடிச்சு கிரனைட்டு கொள்ளைன்னா சாதாரண கொள்ளையா அடிச்சுக்கிட்டு. ஆனா நீங்க இந்த பகுதியில் எங்கேயாவது வளர்ச்சி இருக்குதா? வளர்ச்சி திட்டம் ஏதாவது வந்திருக்குதா? பக்கத்துல இந்த வழியில பார்த்த கொஞ்சம் தொழிற்சாலைகள் இருக்கு, அங்க உங்களுக்கு வேலை கிடைக்குதா? அப்ளிகேஷன் போட முடியுமா உங்களுக்கு?